வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நீற்று. இன்று நாளை குக்கீஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. அதுவும் வீட்டில் பண்ணும்போது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பண்ண போகிறது ராகி குக்கீஸ். வெள்ளை சக்கரை யூஸ் பண்ணாமல் நாட்டு சக்கரை போட்டு தான் பண்ண போகிறோம். ராகி கூட பைண்டிங்காக டேஸ்ட்டுக்காகவும் நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இந்த ராகி குக்கீஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. குக்கீஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே கிறிஸ்பியாக வந்தது. இந்த ராகி குக்கீஸ் நான் எப்படி பண்ணுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இந்த குக்கீஸை கடாயிலையும் பேக் பண்ணலாம், இல்லை அவன் ஏர் ஃப்ரையர்லையுமே பேக் பண்ணலாம். முதல்ல நம்ம ஒரு பாத்திரத்தில் மாவு எல்லாத்தையுமே சளிச்சுக்க போகிறோம். சல்லடையில் அரை கப் அளவுக்கு ராகி மாவு, அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் கோகோ பவுடர், அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்காக 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பால் பவுடர் இல்லைன்னா நீங்கள் பால் சேர்த்து கூட இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். நல்லா சளிச்சிட்டிங்கன்னா லம்ஸ் எல்லாமே மேலே இருக்கும். உங்களுக்கு ஃபைன் பவுடர் கீழே வந்துடும். எதாவது லம்ஸ் இருந்தால் டிஸ்கார்ட் பண்ணிடுங்க, யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ட்ரை மாவெல்லாம் சலிக்கும் போது இந்த ஃபில்டர் மட்டும் ரொம்ப ட்ரையாக இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு மாவெல்லாம் போய் ஈரத்தில் ஊட்டிக்கும். இப்போ இந்த மாவுலேயே ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்துக்கிறேன். ஸ்வீட்னஸ் நல்லா வேணும்னா அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. மைல்டாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வெனிலா எசன்ஸ், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாஃப்டாக இருக்கிற வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவை இந்த வெண்ணெயோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கிரம்பிள் பண்ணி விட போகிறோம். நம்ம சேர்த்துக்கிற எல்லா பவுடருமே ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகணும். நல்லா ரப் பண்ணி பிசையும் போது மாவுக்கு ஒரு வெட்னஸ் கிடைக்கும். நம்ம புட்டு கொழக்கட்டை மாவு மாதிரி தாங்க. பிடிச்சா உங்களுக்கு அப்படியே ஷேப் நிற்கணும், உதிர்த்து விட்டால் உதிர்ந்து போகணும். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி தெளிச்சிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம பிசைஞ்சுக்க போறோம். குக்கி டோ கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கட்டும். தண்ணி மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா சேர்த்துக்கோங்க. ஆரம்பத்திலே நிறைய சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு குக்கீஸ் வராது, அதுக்கப்புறமா கப் கேக்ஸ் தான் வரும். ஆக்சுவலி இது ஒரு 2 in 1 ரெசிபிங்க. நீங்க அப்படியே தண்ணியா பண்ணிட்டு கப் கேக் மோல்ல போட்டு பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா கப் கேக்ஸ் கிடைக்கும். ஸ்டிஃபா பிசைஞ்சு ஷேப் பண்ணி பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா குக்கீஸ் கிடைக்கும். மாவு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாகிற வரைக்கும் பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாவை பிசைஞ்சதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாவு நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். உங்களுக்கு அப்புறமா ஷேப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவை நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு சிலிண்டர்ஸாக பண்ணிட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டி பால்ஸாக நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். குக்கீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் குக்கிக்கு கொடுத்துக்கலாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த குட்டியான சர்க்குலர் ஷேப் தான். மாவு இப்போ குட்டியாக இருக்குங்க. பேக் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக வரும். ஸோ குட்டி பால் பண்ணிவிட்டு அப்படியே ஃபிங்கர் வச்சு ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு டென்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த டென்ட்டில் நீங்கள் அப்படியே ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா நட்ஸில் டிப் பண்ணி எடுக்கும் போது அழகாக உங்களுக்கு உள்ளே போய் செட்டில் ஆகும். பேக் பண்ணி எடுக்கும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கடிக்கும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு க்ரன்ச்சுமே கொடுக்கும். நான் இன்னைக்கு ஆல்மண்ட்ஸ் அண்ட் கேஷ்யூஸ் தான் வச்சுருக்கேன். அழகாக ஒரு பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த குக்கியெல்லாம் ஷேப் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்டே வாங்க. ஓவர் க்ரௌட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கேப் இருக்கட்டும், ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெருசாகும் பேக் ஆகும் போது. எல்லாத்தையுமே இதே மாதிரி ஷேப் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஓவனை நீங்க ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். 180 டிகிரிஸில் 10 மினிட்ஸ்க்கு நீங்க ஹீட் பண்ணீங்கன்னா போதும். இந்த ட்ரேவை அப்படியே ஒரு ப்ரீ ஹீட்டட் ஓவனுக்குள்ள வச்சுட்டு 170 டிகிரிஸில் கிறிஸ்பியா மாறுற வரைக்கும் நீங்க பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக்கிங் டைம் பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு வீடு பேக்கிங் டைம் மாறும். அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. நான் கொஞ்சம் குண்டா பண்ணியிருக்கிறதுனால எனக்கு பேக் ஆகிறதுக்கு 1/2 hour எடுத்தது. சைட்ஸ் பேஸ் எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக எடுத்தா பாருங்க. கிறிஸ்பி ஆனதுக்கு அப்புறமா நீங்க வெளியே எடுத்து வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா கிரன்ச்சியா மாறும். சூப்பரான ஃப்ரெஷ்ஷான குக்கீஸ் ரெடி. ட்ரையான ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 வீக் கூட இந்த குக்கீஸ் நல்லா இருக்கும். ஷெல்ஃப் லைஃப் நல்லா வரணும்னா ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.